மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை அமலா பால பத்தி தான் பேச போறோம். நெறைய விஷயங்கள் அவங்க ஓப்பனா ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இப்ப நம்ம டீட்டெயிலா பேச போறோம். வாங்க பேசலாம். நடிகை அமலா பால் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவங்க சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட எடுக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ், அவங்க குழந்தையோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு, ரசிகர்கள் கூட எப்பவுமே டச்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அமலா பால பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க 17 வயசுல ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. பட் அது இப்போ வரைக்கும் வெளியாகவே இல்ல. அடுத்ததா அவங்க பண்ண படம் தான் சிந்து சமவெளி. அந்த படம் தான் கொஞ்சம் ரீச் ஆச்சு. பட் ரீச் ஆனதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா தான் அமலா பாலுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய விமர்சனங்களை சந்திச்சிருக்காங்களா அந்த படத்துல. இப்ப அத பத்தி தான் ரொம்ப ஓப்பன் டாக்கா ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 17 வயசுல ஒரு மருமகளா ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அதுல மாமனாருக்கும் மருமகளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி கேரக்டர் இருந்தது அந்த படத்துல. பட் முன்னாடி என்கிட்ட கதை சொல்லும்போது அப்படி சொல்லவே இல்லை. இந்த அளவுக்கு நெகட்டிவா என்ன போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அப்படி எனக்கு தெரியவே தெரியாது. எந்த ஒரு நாலேஜுமே 17 இயர்ஸ்ல இல்ல. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்ல. சினிமானா பெருசா என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு வாய்ப்பு வந்தது, சரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். என் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட தான் பண்ணேன். ஆனா அந்த படத்துக்கு அப்புறமா நான் சந்திச்ச அவமானங்களை விட என் வீட்டுல இருக்கிறவங்களும் என் வீட்டை சுத்தி உள்ள என்னோட சொந்தக்காரங்களும் சந்திச்ச அவமானங்கள் ரொம்ப பெருசா இருந்தது. அதை என்னால இப்ப வரைக்கும் வாய் விட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு அவமானங்களை நாங்க சந்திச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவ்வளவு சர்ச்சைகள் வந்தது, அவ்வளவு விமர்சனங்கள் வந்தது. என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாவே வேற மாதிரி ஒரு ஆங்கிள் எல்லாரும் என்ன பார்க்க ஆரம்பிச்சாங்க, சினிமால இருக்கிறவங்களே. அந்த கேரக்டர் ரொம்பவே அவமானத்தை தேடி தந்தது. அப்படி ஒரு கேரக்டர் நான் அந்த சிந்து சமவெளியில பண்ணிருக்கேன். அதை பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போதுதான் எனக்கே தெரிஞ்சது இவ்வளவு அளவுக்கு இதை நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த டைரக்டர் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இதனால நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். சினிமா வாழ்க்கையினால இப்படிதான் இருக்கும் போல. நமக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பட் வெளியில காட்டுறது வேற மாதிரி காட்டுவாங்க போல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சினிமாவே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நானும் என்னோட குடும்பத்தாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி நாங்க விலகி இருந்தேன். திரும்பவும் நான் வந்ததுக்கு ரீசன், ஒரு சில நல்லவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்கிட்ட பேசி, என் வீட்டுல பேசி, நீங்க அனுப்புங்க, இவங்களுக்கு ரொம்பவே திறமை இருக்கு, இவங்களால அழகா நடிக்க முடியும், இவங்களை அழகா காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில பட வாய்ப்புகள் வந்தது. பட் அது எல்லாத்தையும் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நல்ல கதை வந்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி எனக்கு கிடைச்ச படம் தான் மைனா. மைனா படம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு ஈஸியா போயிடலாம்னு எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பெரிய பெரிய ஆக்டர்ஸ் என்கிட்ட பேசினாங்க, இதை பத்தி சொன்னீங்க, இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களோட நம்பிக்கைக்காக தான் நான் இதை பண்ணேன். ஆனா மைனா இந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் படம் நல்லா வரும்னு நினைச்சேன். பட் அது ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சு. அடுத்ததா இந்த படம் எப்படி இருக்கும், வருமா வராதா அப்படின்னு அதுவுமே யோசிச்சேன். அதுலயுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அந்த அளவுக்கு எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது. அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் உடைச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா நான் வெளியில வந்தேன். வேற மாதிரி ஒரு அமலா பாலா இனிமேல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மைனா படத்துக்கு அப்புறம் தான் நான் முடிவே பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. மைனாக்கு அப்புறம் தான் தலைவா, தெய்வ திருமகள், இந்த மாதிரியான நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் விஜயை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ட்ரெடிஷ்னல் தான். நாங்க உடனே ஒரு பொண்ணு அப்படின்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தோம். அதனாலதான் நான் சினிமால இருக்கும் போதே நான் கல்யாணம் பண்ணேன். அந்த லைஃப் எனக்கு அன்பார்ச்சுனேட்லி தோல்வியில முடிஞ்சதுனால அதை விட்டு வெளியில கொஞ்ச நாள் சினிமா விட்டுமே விலகி இருந்தேன். அதுக்கப்புறம் ஆடை அப்படிங்கிற ஒரு படம் பண்ணோம். அதுவுமே எனக்கு பெரிய அளவுல கை கொடுக்கல. இந்த நிலைமையில மறுபடியும் என் வீட்டுல செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப வருஷமா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவரோட பேர் ஜெகத் தேசாய். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. இதை பத்தி நான் அவர்கிட்டயும் பேசும்போது அவருக்கும் அதே ஒப்பீனியன் இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நாங்க லவ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இப்ப ஒன்னா இணைஞ்சு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது, சினிமா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிசினஸ், வியாபாரம். அதுல அவங்க வெற்றி அடையணும், அதுல அவங்க அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு வேணாலும் கொண்டு போவாங்க, ஒரு பெண்ணை எந்த லெவலுக்கு வேணாலும் அவங்களால மாத்த முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் சினிமாவை பத்தி முழுசா நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், என்னோட லைஃபை நான் பாத்துக்கிட்டேன். நல்ல வேலை நான் அதை விட்டு நான் இப்ப என்னோட லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன். இதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய
பெண்கள் சினிமால நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையோட வரீங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்ல. எல்லாமே எல்லாருக்கும் நடக்கிறதும் கிடையாது. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பவே அப்படி நடந்துச்சு அப்படின்னா, இப்போ இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா விஷயங்களும். எல்லா நெகட்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தான் வரும். பெண்கள தான் பேசுவாங்க. சோ பெண்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ சினிமாக்கு வர பெண்கள் வந்து யார சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஓகே சொல்லணும், எந்த மாதிரி விஷயங்கள நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தெளிவா இருந்தா மட்டும் தான் சினிமா லைஃப்ல நம்மளால வந்து சர்வை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அமலா பால் எல்லா பெண்களுக்குமே சொல்லியிருக்காங்க. சோ சினிமால நடிக்க போற பெண்கள் வந்து கேர்ஃபுல்லாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. நிறைய உப்மா கம்பெனி இருக்கு, நிறைய உப்மா டைரக்டர்ஸ் இருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு மாட்டிக்காதீங்க. லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா வாழணும். என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிருக்கேன். 17 வயசுல எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியாம நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வகையில திரும்பவும் நான் வந்து சக்சஸ பார்த்துட்டேன். பட் நிறைய பேர் வந்து இருக்கடமே தெரியாம போயிருக்கீங்க. அந்த மாதிரி ஆக வேண்டாம் இனிமேல் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் இப்போ ஓப்பனா சொல்றேன். ஏன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது நம்மள மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட ஃபியூச்சரே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால நம்மளோட விஷயம் நம்மள மட்டும் சார்ந்தது கிடையாது, நம்மள சுத்தி உள்ளவங்களும் சார்ந்ததுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஃபேமிலியை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அமலா பால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அமலா பால் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவில் நடக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.